தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/7/2024 புதன்கிழமை மகம் நட்சத்திரம் காலை 11:19 வரை, பிறகு பூரம். வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு. எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெறத்தான் நினைக்கிறான். வெற்றிங்கிற ஒரு சொல்ல பாருங்க, நடு எழுத்துலேன்னா வெறின்னு இருக்கும். அதாவது வெறினா ரொம்ப வெறியோடு இருக்கிறதுன்னு இல்லை, மிக அதிக அளவு நம்ம இயக்கத்தை கொண்டு வரணுமா. வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெறணும்னு தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் ஈடுபடுறாங்க. சிலர் மருத்துவத்துறையில் வெற்றி பெறுறாங்க, சிலர் அரசியலில் வெற்றி பெறுறாங்க, சிலர் பொறியியல் துறையில் வெற்றி பெறுறாங்க, சிலர் கலைத்துறையில் வெற்றி பெறுறாங்க. அப்படி லட்சக்கணக்கான பேரில் ஒரு சிலர் தான். இப்போ சில பேர் பாருங்கள், 2 வயது குழந்தை உலக புகழ்பெற்ற சாதனையாளராக திகழுது, 5 வயது குழந்தை புகழ்பெற்ற சாதனையாளராக திகழுது. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ உடனடியாக பார்க்குறதுக்குன்னு சொல்லி யூடியூப்னு வந்துடுது. அது மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெற செல்வம் பெருகணும் அப்படின்னா மகாலட்சுமியை கும்பிடணும். நீங்கள் வறுமையில் நீங்கள் இருக்கீங்களா, வறுமையில் வாடுறவன் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, தளர்ச்சிகள் அகன்று வளர்ச்சி கூடணும் அப்படின்னா மகாலட்சுமியை கும்பிடணும். சரி, காரிய வெற்றிக்கு கவிதை பாட பேச்சாற்றல் நல்லா வர கலைவாணியை கும்பிடணும். கலைவாணிக்கு ஒரு பாட்டு இருக்கு, அம்மா கலைவாணி அருள்வாய் சுகமாயினி சிம்மாசனமா என் நாவினிலை தினமும் அமர்வாயினி. ஏது படித்து விட்டேன், எதை நான் முடித்து விட்டேன், உன் பாதம் பிடித்து விட்டேன், அதனால் பாடல் வடித்து விட்டேன் ஒரு பாடல் உண்டு. கலைவாணி பாதம் பிடிச்சாலே போதுமா. காளிதாசன் கம்பதாசன்லாம் பார்த்துருப்பீங்க. காளிதாசன்லாம் நாவல ஓமுன்னு எழுதினாடாம் காளி. அதற்கு பிறகு மடமடன்னு பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவின்னு திரைப்படத்தில் வரும். ஆனால் உண்மையில் அவ அம்பிகை நினைச்சு கலைவாணியை நினைச்சா, கலைவாணி அருள் கொடுத்தா மடமடன்னு கவிதை புரியலாம். இன்றைக்கு கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு தான் படித்தார். 8ஆம் வகுப்பு படித்து மாட்டு வண்டினுடைய கிராமத்தில் கூட அவருடைய பாட்டு வண்டி நுழைஞ்சிச்சு. மீசைக்கவி பாரதிக்கு பின்னாலே மீசை இல்லாமலேயே வீர ஓசைக்கவி பாடிய ஆசைக்கவி, காசு கவிகளுக்கு மத்தியில் ஆசுகவியாய் வாழ்ந்த அருட்கவின்னு நான் சொல்றது வழக்கம். நம்ம கவிஞர் ஐயா வாலி அவர்கள் சொல்லுவார்கள், கூட்டுக்குள் தேனீக்கள் கட்டியதை பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் நீம்பார். கவி அரசு, அரசு கவி என்று மாறினாராம். கவி அரசு என்று இருந்தவர் அரசு கவியாக மாறினார்னு சொல்வார். அப்படிப்பட்ட கண்ணதாசன் புலமை பெற என்ன காரணம்னா, கலைவாணி நாவிலே குடியிருந்தாராம். அதனாலே கலைவாணியை நீங்கள் கும்பிட்டாலே கல்வி செல்லும் தன்னால் வந்துடும். அதே மாதிரி வைரவரை கும்பிட்டீங்கன்னா பகை வெல்லக்கூடிய ஆற்றல். எல்லா ஊர்லேயுமே வைரவர் இருக்குது. அதில் மார்த்தாண்ட வைரவர், 27 விதமான வைரவர் இருக்குது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சதுர்புஜ வைரவர்னு இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் வைரவன்பட்டினே வைரவருக்குனே ஒரு ஊர், அங்கே மார்த்தாண்ட வைரவன் இருக்கு. எவ்வளவு வாழ்க்கையில் எதிர்ப்பு இருந்தாலும் சரி, வழக்குகளில் வெற்றி பெறணும்னா வைரவரை கும்பிடணும். நம்ம பேர் சொல்லுவாங்க, எனக்கு 10 வருஷமா நிலுவையில் இருக்கு, வழக்கு இருக்கு, 8 வருஷமா இருக்கு, 24 வருஷமா இருக்கு, எப்போவும் எங்கள் அப்பா காலத்திலேருந்து இருக்கு, இன்னும் முடிவடையவே இல்லை, பஞ்சாயத்துக்கும் கட்டுப்படலைம்பாங்க. இந்த வைரவரை குறிப்பிட்ட யோக பலம் பெற்ற நாளில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணுமோ அந்த மாதிரி வழிபாடு செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பகை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கு. எந்த தெய்வத்தை கும்பிட்டா வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம்னு இருக்கு. இவையெல்லாம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிற முத்தான கருத்துக்கள். இவற்றையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சுழி போடுகின்ற நாள். இன்று நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறப் போகிறது. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து உள்ளம் மகிழ்கின்ற நாள். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பதற்ற நிலை மாறும், உயர்வு கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் 10லே ராகு இருக்கின்றார். 2லே புதனும் சுக்கிரனும் இணைந்து புது சுக்கிர யோகத்தை கொடுக்கிறார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். வருமானம் திருப்தி தரும். வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் அகலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய நினைத்த உடனே செய்ய இயலாது. தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், அஷ்டமத்தில் சனி இருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட உங்கள் ராசியிலேயே புதன் விரையாதிபதி இருக்கின்றார். விரயங்கள் தான் அதிகரிக்கும். 1 மடங்கு செலவாக நினைத்தால் 2 மடங்கு செலவாகலாம். எனவே எதை செய்தாலும் இன்று நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். புதன்கிழமை என்பதனாலே அனுமனையும் வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன்.
அதிகமான விரயங்கள், வரவுக்கு மீறிய செலவழிக்கிறதே, எப்படித்தான் வாழ்க்கை நடத்துவது என்று யோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் இதை விட்டுவிட்டு வேறு இடம் செல்லலாமா, போதிய வருமானம் இல்லையே, எனவே நாம் விருப்ப ஓய்விலே வெளிவந்து வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் வரப்போகிறது. குறிப்பாக செவ்வாய் பலம் நன்றாக இருந்தாலே உங்களுக்கு நன்றாக இருக்கும். இன்றைக்கு செவ்வாய் நன்றாக இருப்பதனாலே அதனுடைய ஆதிக்கத்தின் விளைவாக இடம் பூமி வாங்கும் யோகம் வரலாம். சுபவிரயம் செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழலாம். இன்று இனிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு விலகிச் சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து சேர்கின்ற நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முன்னேற்ற பாதையில் அந்த முட்டுக்கட்டைகள் அகலும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இதுவரை நெருக்கடிகளை கொடுத்து வந்திருந்தாலும் இன்றைக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குறு பார்வை இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். என்றைக்கும் நீங்கள் கொடுத்த கடன் இன்று வசூலாகி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். வருமானத்தை பொறுத்தவரை இருமடங்காக வரும். கணிசமான லாபம் கைகளில் புரளும். இந்த நாளில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு 6ல் குறி இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அரைகுறையாக பல பணிகள் நிற்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். மனச்சாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ள வேண்டாம். கடின வேலை என்பதனாலே வேறு வேலைக்கு கூட செல்லலாமா என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்துவிட்டு முடிவு செய்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும். செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். நட்பும் பகையாகலாம். உறவினர்கள் உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும். நாளிலே குரு இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். உத்தியோகத்திலே பணி நிரந்தரம் பற்றிய தகவல் உண்டு. பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். நாளிலே சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.